ஹைதராபாத்தில் நள்ளிரவில் வீடு புகுந்து நகை கொள்ளையில் ஈடுபட்ட திருடன் கடும் சோர்வில் அங்கேயே படுத்து ஒய்யாரமாக உறங்கியுள்ளார். திருடனின் குரட்டை சத்தம் கேட்டு விழித்தெழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சியின் பின்னணி என்ன? फिरोज भाई, ये है देखो कब आया नहीं मालूम रात में। ये जो चीज़ा है ना इसके जिन में ये बाजारी है, लेकिन हमारे घर के चीज़ा है। ஆட்கள் இருக்கும் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து நள்ளிரவில் நகை திருட்டில் ஈடுபட்ட பலே கொள்ளையர்தான் இவர். மதுபோதையில் திருடிய வீட்டிலேயே மட்டையாகி குப்புறப்படுத்து உறங்கிய சம்பவம். குரட்டை சத்தம் கேட்டு எழுந்த வீட்டின் உரிமையாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? का भी फोन था बंद करके रखा था, लेकिन वापिस अब यहाँ सो गया था, पीने डाले का मस्त था, गोलियां डाले में यहाँ सो गया, दे दिया फैसल को पीछे। तो फैसल भाई मेरे को क्या करे, समझाए मारी भी नहीं, एक लास्ट चांस देता हूँ सब जने, तो मैं समझाए आगे भी जा। ஹைதராபாத்தின் பாலாப்பூர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கதவை இரும்பு ராடால் நெம்பி திறந்த 18 வயதான கொள்ளையன் ஃபாரூக் கான் சத்தமில்லாமல் உள்ளே புகுந்திருக்கிறார். நள்ளிரவு நேரம் என்பதால் வீட்டில் உள்ள அனைவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்ததால் ஃபாரூக் கான் நுழைந்தது யாருக்கும் தெரியவில்லை. 0 வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்தில் ஜேம்ஸ் பாண்ட் போன்று மெல்ல மெல்ல நகர்ந்து வீட்டின் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை நோட்டமிட்டிருக்கிறார். பின்னர் பீரோவின் கதவை திறந்து அதில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள், செல்போன்கள் மற்றும் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் திருடி தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் நிரப்பி இருக்கிறார். திருடுவதற்கு தைரியம் தேவையில்லையா? ஆகவே இந்த சம்பவத்திற்கு முன்பு அதிக அளவில் மது அருந்திவிட்டு வந்த ஃபாரூக் கான் திருடிய பின்பு போதை உச்சந்தலைக்கு ஏறியதால் திருடிய வீட்டிலேயே மட்டையாகிவிட்டார். ஒரு கட்டத்தில் டீப் ஸ்லீப்புக்குள் சென்றவர் அதிக சத்தத்துடன் குரட்டை விட்டு உறங்க அதே அறையில் உறங்கிக் கொண்டிருந்த வீட்டின் உரிமையாளருக்கு என்னடா இது, நம்ம அறையில் புதுசா ஒரு குரட்டை சத்தம் கேட்குதே என எழுந்திருக்கிறார். அப்போதுதான் பீரோ உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பது, அதில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருப்பது, அதே பீரோவின் கீழ் மர்ம நபர் ஒருவர் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பது என மொத்தத்தையும் கண்டு உரிமையாளர் ஒரு கணம் கதிகலங்கி போய்விட்டார். புறகவிழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவரின் பேண்ட் பாக்கெட்டில் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த தங்க நகைகள் கொத்தாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததை கண்டு உறங்கிக் கொண்டிருப்பவர் திருடர் குல திலகம் என அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டார். பின்னர் திருடனின் உறக்கம் தெளியும் வரை காத்திருந்த வீட்டின் உரிமையாளர் சிறிது நேரம் கழித்து அவரை தட்டி எழுப்பி, தம்பி யாருப்பா நீ என கேள்வி கேட்டு ஷாக் கொடுத்திருக்கிறார். உடனே எழுந்து உட்கார்ந்த திருட, நான் திருட வந்த மது போதையில தூங்கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க என்று மன்றாடி இருக்கிறார். இதனை அடுத்த திருடனுடைய பாக்கெட்டில் இருந்த செல்போன்கள், பணம், தங்களது நகைகளை மீட்ட வீட்டின் உரிமையாளர் அவரை மன்னித்தும் அனுப்பியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் புகாரும் அளிக்கப்படவில்லை. திருடச் சென்ற வீட்டிலேயே கொள்ளையன் குரட்டை விட்டு படுத்துறங்கிய சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சரசரப்பையும் அதே நேரத்தில் கேட்போருக்கு குபீர் சிரிப்பையும் வரவழைக்கிறது.